நம்ம வீட்ல பெரியவங்க தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறமா ஈரமான மண்டையோட இல்ல ஈரமான முடியோட ரொம்ப நேரம் சுத்த வேண்டாம், குறிப்பா வெளியே போக வேண்டாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி மீறி போனா நமக்கு கோல்டு வந்துரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது உண்மையா பொய்யா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம குயிக்கா டீபங்க் பண்ண போறோம். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மித் தான். இதுக்கு பின்னாடி எந்த ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸும் இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ. கோல்டோ இல்ல ஃபீவரோ எதனால உருவாகும் அப்படின்னா ஒரு வைரஸ் இல்ல ஒரு பாக்டீரியா நம்ம பாடியில என்டர் ஆச்சுன்னா மட்டும்தான். வின்டர் டைம்ல யூஸ்வலா நமக்கு நிறைய உடம்பு சரியில்லாம போகும். வின்டர்ல நம்ம சுத்தி இருக்கக்கூடிய காத்து கோல்டாகவும் ட்ரையாகவும் இருக்கும். அதுல வைரஸ் அண்ட் பாக்டீரியா ரொம்ப நாள் உயிரோடவும் இருக்கும். அதனால நமக்கு ஈஸியா உடம்பு சரியில்லாம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ மழை காலத்திலயோ இல்ல வின்டர்லயோ குளிர்ல நம்ம நடுங்கும் பொழுது நம்ம உடம்புல ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் உருவாகும். இந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கை தான் நிறைய பேர் ஃபீவரா மாறும் அப்படின்னு குழப்பிக்கிறாங்க. தவிர உண்மையிலேயே நம்ம மழையில நனைஞ்சிட்டாலோ இல்ல ஈரமான மண்டையிலேயோ நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு கோல்ட் அண்ட் ஃபீவர் வரதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபேக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஃபேக்ட் ஸ்பீக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.